Hello my dear friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் UGTRB Mathematics Unit 1 Algebra and Trigonometry இந்த யூனிட்டில் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இந்த டாபிக் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Reciprocal equation is an equation in which the reciprocal of any root is also a root. அதாவது இப்போ ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் f of x equal to 0ன்னு வச்சுக்கலாமே. அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸு α1 α2 α3 எக்ஸெட்ராவாக இருந்ததுன்னா அந்த ரூட்டுடைய ரெசிப்ரோக்கலும் கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டாக தான் இருக்கும். அப்போ α1 α2 α3 எக்ஸெட்ரா ரூட்டாக இருந்ததுன்னா 1/α1 1/α2 எக்ஸெட்ரா அப் டு 1/α1 also the roots of the equation of f of x equal to 0. அப்போது ஏதாவது இப்போ ஒரு ஈக்குவேஷனுக்கு 3 அப்படிங்கிறது ரூட்டாக இருந்ததுன்னா அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுடைய ரூட்டு 3ஆக இருந்ததுன்னா கண்டிப்பாக 1/3யும் அந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு ரூட்டாக தான் இருக்கும். இதுதான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. என்ன டைப்ஸ்ன்னு பார்க்கலாமா? ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் சைன். அதாவது மேக்னிடியூட்னா அந்த நம்பரும் ஈக்குவலாக இருக்கும், தென் அட் த சேம் டைம் சைனும் ஈக்குவலாக இருக்கும். ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ்னா மைனஸ். ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் சைன் அப்படின்னு ஒரு டைப். அந்த டைப்புக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான். கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பாருங்களேன் சேமாக இருக்கும். அதான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இங்கே ஃபஸ்ட்டு ஒன் வந்து 3, இங்கே கடைசியில் 3, இங்கே 19, இங்கே 19, தென் நடுவில் 33 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுதான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இது ஏன் ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் சைன்னு சொல்கிறோம்னா, இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்கா, ஹியர் ஆல்சோ 3, இங்கே +3, இங்கேயும் +3 தானே இருக்குது. அப்போ ஈக்குவல் மேக்னிடியூட் as well as ஈக்குவல் சைன். தென் இங்கே -19 இருக்குது, இங்கேயும் -19 இருக்குது. அப்போது நம்பரும் சேமாக தான் இருக்குது, சைனும் சேமாக தான் இருக்குது. இங்கே 33 இருக்குது. ஸோ இது ஒரு டைப், ஃபஸ்ட்டு டைப்பு மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் சைன்ஸ் சேமாக இருக்கிறது. தென் செகண்ட் டைப்பு ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் அண்ட் சைன். அதாவது நம்பர் ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு ஒன்னையும் லாஸ்ட் ஒன்னையும் பாருங்களேன், நம்பர் ஈக்குவலாக இருக்குது, பட் சைன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். தென் இங்கே கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே -1. தென் இங்கே -27, இங்கே +27. ஸோ 2 டைப்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னிடியூடும் சைனும் சேமாக இருக்கிறது ஒரு டைப்பு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில். இன்னொரு டைப்பு மேக்னிடியூட் சேமாக இருக்கும் பட் ஆப்போசிட் சைனாக இருக்கும். ஓகே, சம் பார்க்கலாமா? இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ரிலேட்டடாக என்ன மாதிரி சம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயில்டாக அப்போ தான் உங்களுக்கு புரியும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. சால்வ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதை இப்போ சால்வ் அப்படின்னு கொடுத்துட்டா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம திங்க் பண்ண வேண்டியதில்லை. முதல்ல நம்ம இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனான்னு பார்க்கணும். எஸ், இது வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டும் கடைசியும் ஈக்குவலாக இருக்கா. தென் இங்கே 20, இங்கே 20, இது 33. தென் ஆர்டர்ஸ் பாருங்கள், மேலேருந்து கீழே கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள், 4 3 2 1. ஸோ இது வந்து ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? இதோடைய டிகிரி 4. ஸோ டிகிரி 4 இருந்ததுன்னா இப்போ நம்ம சால்வ் பண்ணுற மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணோம் சொல்யூஷன். இப்போ டிகிரி 4 இருந்ததுன்னா எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்? நமக்கு 4 ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடலாமா? f of x equal to 4x⁴ minus 20x³ plus 33x² minus 20x plus 4. இதுதான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டிகிரி 4ஆக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை x² டிவைட் பண்ணணும். டிவைடட் பை x² பண்ணலாமா? பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4x⁴ x² minus 20x³ x² plus 33x² x² minus 20x x² கிடைக்கும் plus 4/x² equal to 0. ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்? x² டிவைட் பண்ணணும். டிகிரி 4ஆக இருந்ததுன்னா இந்த மாதிரி மெத்தடு. ஸோ டிகிரி 5ஆக இருந்ததுன்னா 6ஆக இருந்ததுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. இப்போது x⁴ x² டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 4x² கிடைக்கும். தென் இங்கே -20x + 33 -20/x + 4/x² equal to 0ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம குரூப் பண்ணிக்கலாமா? கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கிறத குரூப் பண்ணிக்கலாம். இங்கேயும் 4, இங்கேயும் 4. ஸோ 4x² + 1/x² -20, இங்கேயும் 20, இங்கேயும் 20. ஸோ இதுதான் நம்ம குரூப் பண்ண போகிறோம். x + 1/x + 33 equal to 0ன்னு கிடைக்கும்.
ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இருக்குது இல்லையா, இதை ஒய்ன்னு எடுக்கணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ். அப்போது இது என்னென்னு எடுக்கணும், ஒய் ஸ்கொயர்னு எடுக்கணுமா? நோ, அந்த மாதிரி தான் தப்பு பண்ணக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு எடுக்கணும். ஸோ புட் y equal to x plus 1 by x, x square plus 1 by x square equal to y square minus 2. இதை equation 1 கூட வச்சுக்கலாம். இந்த 1ல put this value in equation 1ல நம்ம எப்போ substitute பண்ண போகிறோம் பண்ணலாமா? இப்போ 4 into x square plus 1 by x squareக்கு பதிலாக y square minus 2. So y square minus 2 minus 20 into x plus 1 by xக்கு பதிலாக y plus 33 equal to 0ன்னு கிடைக்குது. இந்த 4 உள்ள கொண்டு போகலாம். 4y square minus 4 2s are 8 minus 20y plus 33 equal to 0ன்னு கிடைக்கும். இப்போது minus 8 plus 33 இது சப்ட்ராக்ட் பண்ணால் 25 கிடைக்கும். ஸோ 4y square minus 20y plus 25 equal to 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பாருங்களேன், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரில் இருக்குது. அதாவது a ஸ்கொயர் ஏன் சொல்கிறோம்னா இதை 2y the ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். மைனஸ் இது 2abன்னு ஏன் சொல்கிறோம், 2 into 2y into 5ன்னு எழுதலாம். 2 2s are 4 5 4s are 20y தென் ப்ளஸ் 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இது எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abயில் இருக்குது. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பதிலாக a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a உடைய வேல்யூ 2y மைனஸ் b உடைய வேல்யூ 5. ஸோ 2y மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? y ஈக்குவல் டு 5/2 5/2ன்னு கிடைக்குது. ஸோ ஸ்கொயர் இருக்கிறதுனால y equal to 5/2 5/2ன்னு கிடைக்கும். இதான் ஒய்யோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா y equal to 5/2 அப்படின்னு இங்கே நம்ம x plus 1 by xன்னு y எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். y equal to 5/2ன்னு y equal to x plus 1 by x அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆரம்பத்தில். x plus 1 by xக்கு பதிலாக yன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லி எடுத்திருந்தோம். ஸோ இந்த சப்ஸ்டியூஷனில் ஒய்யோடைய வேல்யூ 5/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y உடைய வேல்யூ 5/2னா 5/2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸை காமன் டினாமினேட்டராக எடுத்தால் எக்ஸு கூட இதை மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். தென் இங்கே 5/2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணும்போது 5x இங்கே இருக்கும். தென் இங்கே 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு வரும். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 2x ஸ்கொயர் தென் மைனஸ் 5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -5 கிடைக்கணும். அந்த மாதிரி ரெண்டு நம்பரை பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 1 4s are 4 ஆட் பண்ணி பாருங்கள் -5. ஸோ -1 -4 இதுதான் வேல்யூஸ், இதுதான் ஃபேக்டர்ஸ். அப்போ எப்படி எழுதலாம்? இங்கே முதல்ல நம்பர் 2 இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்பர் இருந்ததுன்னா கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா இந்த ஃபேக்டரை இந்த 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ -1/2 -4/2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 4/2 கேன்சல் பண்ணால் -2. ஸோ ஒரு ஃபேக்டர் -1/2, இன்னொரு ஃபேக்டர் 2. அப்போ x -1/2 தென் x -2 இதுதான் ஃபேக்டர்ஸு. x -1/2 x -2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ 1/2 2. இதுதான் ரூட்ஸ். 2 ரூட்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. இது ஒரு டிகிரி 4 ஈக்குவேஷன். அப்போ 4 ரூட்ஸ் கிடைக்கணும். இது கண்டிப்பாக ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? இப்போ இது 2 ரூட்டாக இருந்ததுன்னா இதோடைய ரெசிப்ரோக்கல்ஸு 2 ரூட்டாக இருக்கும். அப்போது ரூட்ஸ் என்னென்ன வேல்யூஸ்லாம் ரூட்ஸு 1/2. அப்போ அதோடைய ரெசிப்ரோக்கல் ஒரு ரூட்டு 2 ஒரு ரூட்டா. தென் அகெயின் இங்கே ஒரு 2ன்னு ஒரு ரூட் நமக்கு கிடச்சிருக்கு. 2, 1/2 இதுதான் ரூட்ஸு கொடுத்துருக்கிற. இப்போ நமக்கு 2 ரூட்ஸ் கிடச்சிது. இந்த ரூட்ஸுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து இன்னும் 2 ரூட் எழுதியாச்சு. தீஸ் ஆர் த 4 ரூட்ஸு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? டிகிரி 5 இருந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான். அப்போ இதுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்னா 5 ரூட்ஸ் கிடைக்கும். இங்கே 6 இங்கே 6 இங்கே 1 இங்கே 1 இங்கே 43 கண்டிப்பாக இது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டிகிரி 4 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். டிகிரி 5 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? சொல்யூஷன் இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. -x/4 -43x³
plus 43x square minus x minus 6 equal to 0. இங்க பாருங்க இந்த reciprocal equation வந்து odd டிகிரியா இருக்கு. odd டிகிரினா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். டிகிரி வேல்யூ வந்து odd நம்பரா இருக்கு. 5 7 3 then 1 இதெல்லாம் odd numbers. even numbers 2 4 6 8 இதெல்லாம் even numbers. so இது odd degree and odd டிகிரியாவும் இருக்கு. லைக் சைன் அன்லைக் சைனான்னு பார்க்கலாமா? இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ அன்லைக் சைனாக இருக்குது. ஆட் டிகிரி அண்ட் அன்லைக் சைனாக இருக்குது. ஆட் டிகிரி அண்ட் அன்லைக் சைனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 1 அப்படிங்கிறது ஒரு ரூட்டாக இருக்கும். இதுதான் ஆட் டிகிரி தென் அன்லைக் சைனாக இருந்ததுன்னா 1 இஸ் அ ரூட் ஃபார் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு 1 ஒரு ரூட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு ஹிண்ட்டு. ஸோ ஒரு ரூட் நமக்கு தெரிஞ்சிச்சு 1. இப்போ இன்னும் 4 ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? இப்போ 1ங்கிறது ரூட் தானே, இதை வந்து டிவைட் பண்ணிடலாம். அந்த 1ஆல் சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் 6 மைனஸ் 1 தென் மைனஸ் 43 ப்ளஸ் 43 1 மைனஸ் 6. இதுதான் அந்த ஈக்குவேஷன். அதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதியாச்சு. தென் நீங்கள் 1ங்கிறது ஒரு ரூட்டு, நீங்கள் 0 போட்டுக்கலாம். 6 + 0 6 தென் 1 6 ஆர் 6. இந்த சிந்தட்டிக் டிவிஷன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். -1 6 சப்ட்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்கும். தென் 1 5 ஆர் 5 மைனஸ் 43 + 5 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 38 -38 1 38 ஆர் -38. தென் சப்ட்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்குது. 1 5 ஆர் 5 ஆட் பண்ணால் 6 1 6 ஆர் 6 then subtract பண்ணா 0. so 1 is the root of this equation. இந்த 1ஆல இந்த reciprocal equation synthetic division பண்ணிருக்கோம். so இப்போ இங்க கீழ இருக்கு இல்லையா, இத வச்சு நம்ம ஒரு degree 4 equation மேக் பண்ண முடியும். 6x⁴ then plus 5 இத வச்சு தான் நம்ம மேக் பண்றோம். 5x³ minus 38x² plus 5x plus 6 equal to 0. so degree 4 equation கிடைச்சிருச்சு. degree 4 equation கிடைச்சிருச்சுன்னா நமக்கு யூஸ்வலாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இப்போவும் பண்ணுவோம் இல்லையா. டிவைடட் பை x², இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுவோம். x²ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? x⁴ by x² plus 5x³ by x² minus 38x² by x² plus 5x by x² plus 6 by x² equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். x⁴ x² கேன்சல் பண்ணும்போது 6x² plus 5x minus 38 plus 5 by x plus 6 by x² equal to 0. இப்போ இதை குரூப் பண்ணிடலாமா? குரூப் பண்ணும்போது 6 காமனாக எடுத்துடலாம். கோஎஃபிஷியன்ட் இங்கேயும் 6 இங்கேயும் 6. ஸோ x² plus 1 by x². then plus 5 கோஎஃபிஷியண்ட்டை குரூப் பண்ணலாம். 5x plus 1 by x minus 38 equal to 0 கிடைக்குது. ஸோ நம்ம ஒரு ஈக்குவேஷனை சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணோம். டிகிரி 5 இருக்க ஈக்குவேஷனை சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணிவிட்டு இப்போ டிகிரி 4ஆக கிடச்சிருக்கு. இந்த 4th டிகிரி ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம்? யூஸ்வலாக நம்ம லாஸ்ட் சம்மில் பண்ண மாதிரி x²ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். குரூப் பண்ணியாச்சா? இப்போது x plus 1 by x-க்கு பதிலாக y-னும் x² plus 1 by x² பதிலாக என்ன எடுத்துக்க சொல்லியிருந்தேன்? y² minus 2னும் எடுத்துக்க சொல்லியிருந்தேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 into y² minus 2 then plus 5 into y minus 38 equal to 0 கிடைக்கும். 6 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6y² minus 12 plus 5y minus 38 equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 6y² plus 5y minus 50 equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா? y² plus 5y minus 50 equal to 0. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும்? 300 கிடைக்கணும். minus 300 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும்? 5 கிடைக்கணும். அது மாதிரி இதை பிரிக்கலாமா? 20 into 15 என்ன வரும்? 20 into 15 300 கிடைக்கும். 15க்கு மைனஸ் போட்டுக்கலாம், ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது minus 300 ஆட் பண்ணும்போது 5 கிடைக்கணும் plus 5. ஸோ 20 into minus 15 தான் இதை பிரிச்சாகணும். இப்போது முதல்ல ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால இதை 6ஆல் டிவைட் பண்ணிடணும். கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா டிவைட் பண்ண வேண்டியதில்லை, கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால டிவைட் பண்ணணும். 20 by 6 டிவைட் பண்ணால் 10 by 3 கிடைக்கும். தென் நீங்கள் 15 by 6 இதை கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிளால் கேன்சல் பண்ணால் minus 5 by
2 கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ். இப்போ எப்படி எழுதலாம்? y plus 10/3 then y minus 5/2 equal to 0. y ஓட வேல்யூ equal to minus 10/3 then y equal to 5/2 கிடைக்கும். இது இல்லாட்டி இதுதான் வேல்யூ ஆஃப் த y. இப்போ x plus 1/x நம்ம என்னன்னு எடுத்தோம்? yன்னு எடுத்தோமா? இங்கே போயிட்டு y ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். y ஓடைய வேல்யூ இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். minus 10/3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? x plus 1/x equal to minus 10/3. இப்போ எக்ஸை காமனாக எடுத்தோம்னா என்ன ஆகும்? x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 10/3 கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 10xன்னு கிடைக்கும். தென் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். சால்வ் பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 10 கிடைக்கணும். அந்த மாதிரி பிரிக்கணும். பிரிச்சா என்ன வரும்? 1 9s பிரிச்சுக்கலாம். 1 9s 9, ஆட் பண்ணால் 10. அப்போ ப்ளஸ் 1 ப்ளஸ் 9 தான். இங்கே 3 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணிடணும். 1/3 9/3 கேன்சல் பண்ணால் 3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1/3 x plus 3 equal to 0. So value of x equal to minus 1/3 x equal to minus 3. இப்போ நம்ம எத்தனை ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? 2 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. -1/3 -3 இந்த 2 ரூட்டு. தென் ஆல்ரெடி ஒரு ரூட் நம்ம ஆரம்பத்திலே 1 is the root of this equation அப்படின்னு எடுத்திருந்தோம். ஒரு ஆட் டிகிரி தென் அன்லைக் சைனாக இருந்ததுன்னா 1 ஒரு ரூட்டு. அப்போது நமக்கு 3 ரூட்ஸ் கிடச்சிருச்சு. -1/3 -3 தென் 1. அப்போ 3 ரூட் கிடச்சிருச்சா? இன்னும் 2 ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஒய்யோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ இப்போ -10/3 எடுத்திருந்தோம். ஒய்யோடைய வேல்யூ 5/2 எடுத்துக்கலாமா? அந்த x plus 1/xல x plus 1/x equal to 5/2 எடுத்துக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். x ஸ்கொயர் ப்ளஸ் 1 equal to 5/2 கிடைக்கும். தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 equal to 5xன்னு கிடைக்கும். 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 equal to 0. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதை சால்வ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும்? மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணால் -5 கிடைக்கணும். இந்த மாதிரி பிரிச்சுக்கலாமா? 1 4s are 4ன்னு பிரிச்சுக்கலாம். 1 4s are 4, ஆட் பண்ணும்போது -5. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணிடணும். கேன்சல் பண்ணும்போது 2. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன? x equal to 1/2 x equal to 2ன்னு கிடைக்கும். அப்போது ஒய்யோட வேல்யூ 10/3 -10/3 சப்ஸ்டியூட் பண்ணி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை மேக் பண்ணி 2 ரூட் கண்டுபிடிச்சோம். தென் ஒய்யோடைய வேல்யூ 5/2 அப்படின்னு அந்த x plus 1/xல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 2 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டோட்டலாக 5 ரூட்ஸுமே தெரிஞ்சிச்சு. ஸ்டார்டிங்கில் எக்ஸோடைய வேல்யூ ஒரு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ரூட்ஸ் ஆர் என்னென்ன ரூட்ஸு? ஸ்டார்டிங்கில் 1 ஒரு ரூட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். தென் -1/3 -3 தென் 1/2 2. தீஸ் ஆர் த ரூட் ஆஃப் திஸ் டிகிரி 5 ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் UGTRB எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.